ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். இட்லியில் தொடங்கி இட்லியில் முடிஞ்சிச்சு. இட்லி ஒரு குண்டா நிறைய மாவு அரைச்சி வச்சிட்டேன்னா இனி இட்லி தாங்க. நேற்று வாங்கின மீன் இருந்தது, மீன் தலையெல்லாம் போட்டு காலையில் இட்லி மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த மீன் ஊற ஊற நைட்டுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால நைட்டுக்கும் இட்லி தான். அப்புறம் பசங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு புளி சாதம் கேட்டாங்க. சிம்பிளான சமையல் தான். என்ன சொல்கிறது, காய்கறி எதுவுமே இல்லை. தீபாவளியிலேருந்து அப்படியே வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்குதுன்னே தெரியல. சரி, அப்போ பாப்கார்ன் இருந்தால் அதை பொரிச்சு கொடுத்துட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி இந்த பிஸ்கெட்டு, இந்த இனிப்பான ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பாப்கார்ன், முறுக்கு, மிச்சர் இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னாங்க. சரின்னு பாப்கார்னை பொரித்து ஒரு சிம்பிளாக ஒரு சமையலை முடித்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் சின்ன பசங்களுக்கு. அடுத்து ஒரு பெரிய பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சோண்டு பச்சை பயிர் இருந்து அதை வேக வச்சு 2 முட்டை, கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, ஒரு நெல்லிக்காய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக தேன் இல்லை சர்க்கரை எது வேணுமோ போட்டு அரைச்சி ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்துருவேன். காலையில் நல்லா சூடாக இட்லி மீன் குழம்பு செம்மையாக இருந்தது. அவங்க வெளியே போகிறாங்களா, ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, சாப்பாடு கட்டி எடுத்துன்னு போக மாட்டாங்க பெருசாக. இடையில எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த டீ அந்த மாதிரி சாப்பிட்றதுனால அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்றதுனால அப்பப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அனுப்பேன். அதுவும் தூக்கிட்டு போகிறது கஷ்டப்படுவாங்க. சாப்பிட்டு தான் ஆகணும்னு டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சது வேஸ்ட்டாக போகன்றதுக்காக சாப்பிட்ருவாங்க இல்லையா? அப்புறமா தீபாவளி முடிஞ்சு எப்படியும் நம்ம வீட்டில் ஒரு 10 நாளைக்கு இந்த முறுக்கு அதிரசம்லாம் யாராவது கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படின்னு சித்தி வீட்டிலேருந்து முறுக்கு அதிரசம் அதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. எப்படியும் 10 நாளைக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸோ, பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இவங்கன்ட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே 2, 3 ஷிஃப்ட்டு ஓடிடுச்சு. இப்போ அடுத்த ஷிஃப்ட் இது ஒரு 2 நாளைக்கு ஓடும் இந்த முறுக்கு அதிரசம். இதே இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு ஓட்டிடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் கடையில் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ எனக்கு சரவணா ஸ்டோரில் போய் வாங்குறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. காய்கறி கொஞ்சம் ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்தால் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இப்போ வாங்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் மட்டும் அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் சரவணா ஸ்டோரில் போய் மொத்தமாக பிடிச்சிட்டு வந்துடணும். அப்புறம் நைட்டுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருந்தேன். பசங்க நைட்டில் தான் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி நான்வெஜ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அதனால் இட்லி மீன் குழம்பு கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு இந்த மீனை வறுத்து வச்சுட்டேன்னா அழகாக சாப்பிட்டுப்பாங்க. டியூஷன் போகும்போது சொல்லிட்டு போனால் என் பெரிய பொண்ணு ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு வைங்க அப்படின்ட்டு. ஒரு பீஸ் மீனை வறுத்து வச்சு வாசனை காமிச்சா போதும், சாப்பாடு ஜம்முன்னு உள்ளே இறங்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம்.